ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கொஞ்சம் கேளுங்கள்லேருந்து நதியா பேசுகிறேன். நம்ம நீட்டை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறையா கோச்சிங் சென்டரை பற்றி போட்டிருப்போம், எக்ஸாம் பற்றியே போட்டிருப்போம். இந்த வருஷம் ரிசல்ட் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரையும் தினம் தினம் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள் தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஆள் மாறாட்டம்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி கொஷின் பேப்பர் லீக்கு, ஆன்சர் கீழே ஏமாற்றம்னு ஏகப்பட்ட விஷயம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த வருஷம் ரிசல்ட் வந்ததில் 720க்கு 720 67 பேர் எடுத்திருந்தாங்க. போன வருஷம் 2-3 பேர், அதுக்கு முன்னாடி வருஷம் ஒருத்தர் 2 பேர், அந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடிலாம் 700 மார்க்குக்கு மேலே இருக்கிறதே பெரிய விஷயம்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட் 67 பேர் வந்ததில் நமக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ ரேங்கிங்லாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்னு தெரியும். அதுக்கப்புறம் அதில் கிரேஸ் மார்க்கு கொடுத்தனால தான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ரீ எக்ஸாம்லாம் வச்சாங்க. ரீ எக்ஸாம் எவ்வளோ பேர் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1563 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கிரேஸ் மார்க் கொடுத்ததில். ஸோ அதில் 850 பேர் தான் எழுதினாங்க. மீதி இருக்க 713 பேர் எழுதலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வந்துச்சுல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 61 பேர் 720க்கு 720 எடுத்தாங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பீகாரில் ஒரே சென்டரில், ராஜஸ்தானும் பீகாரான்னு தெரியல, ஸோ ஒரே சென்டரில் 6 பேர் 720க்கு 720 எடுத்திருந்தாங்க. இதுவும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டும் ஒரு விஷயமா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய மாணவர்கள் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கேஸ் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் நிறைய விசாரணைகள், நிறையா எவிடன்ஸ்லாம் அவங்க கேட்டுட்ருக்காங்க. அது மாதிரி இப்போ ரீசண்டாக வந்த ஒரு அப்டேட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். நீட்டை பற்றி தெரியாதவங்களுமே நான் சொல்கிற வீடியோ ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட பொண்ணோ பையனோ நீங்கள் நீட்டுக்கு காசு செலவழிக்கிறீங்க, மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ நீட்டில் கரெக்டாக எழுதுகிற ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, ஒவ்வொரு ராங் கொஸ்டினுக்கும் -1 மார்க்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போவோம். பல மாணவர்கள் நிறைய கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஆதாரத்தோடு வராங்க. ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் அது முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை ஒவ்வொன்றுக்கும் எவிடன்ஸ் கேட்டு அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்லாம் நடந்துச்சுல, அந்த தேர்வு மையம் வாரியாக எனக்கு ரிசல்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போடுது. அதில் ராஜஸ்தானில் 4000 பேர் சீகார், கோட்டயம், கோட்டா இந்த 3 ஏரியாவில் தான் கோச்சிங் சென்டர் அதிகமாக இருக்குது. இந்த சீகார் அந்த ஏரியாவில் மட்டும் ராஜஸ்தானில் 4000 பேர் 600 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க. 2000 பேர் 650க்கு மேலே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டோட்டலாக 400க்கு மேலே எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 9000 பேருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூஜ்ஜிய மதிப்பெண் அது ஒரு 2000 பேர் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வெறும் எப்படி 0 வரும்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ரைட்டாக அவங்க சில கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியிருப்பாங்க, சில கொஸ்டினுக்கு ராங்காக எழுதியிருப்பாங்க. அதில் மைனஸ் ஆகி அந்த பூஜ்ஜியம் வந்திருக்கும் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பீகாரில் ஒரு ஸ்டூடெண்ட் -180 எடுத்திருக்கிறதா இருக்குது. எனக்கு இந்த கால்குலேஷன் புரியவே இல்லை. -180 விளக்கம் எனக்கு தெரியல. அது எப்படின்னு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. எனக்கு அதுவும் தெரியல. -180 இது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டயம், சீகார் இந்த ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் நல்ல 600 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கா சொல்கிறாங்க. அதே மாதிரி டோட்டலாக எக்ஸாம்ஸில் 700க்கு மேலே எடுத்தவங்க 4000 பேருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியில் வந்துட்டுருக்கு. திரும்ப இதுக்கு ரீ எக்ஸாம் வைப்பாங்களா என்னன்னு தெரியல. நம்ம மாநில அரசாங்கம், தமிழக அரசு, பக்கத்து ஸ்டேட்டு எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நீட்டை தான் ஸ்டாப் பண்ணல, அதாவது ஒரு டேலண்டான ஸ்டூடெண்ட்டை தான் நாங்கள் டாக்டர் ஆக்கணும், அதுக்கு தான் நீட் வச்சுருக்கோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த எக்ஸாம்லேயே இவ்வளோ முறைகேடாக இருக்குது. இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, அதாவது இப்போ வில்லேஜ்லேருந்து வராங்க, அரசு பள்ளியில் படித்து வர மாணவர்கள்லாம் இதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. யோசிச்சு பாருங்கள், 700 மார்க்குக்கு மேலே இவ்வளோ பேர், 600 மார்க்குக்கு மேலே வேணால் கட் ஆஃப் எங்கே பேரும் அவங்களாம் ரேங்கிங்குள்ளேயே வர முடியாது. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா,
இந்த நீட் கோச்சிங்காக நிறைய பேர் அவங்களோட சொந்த ஊர் வீடெல்லாம் விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பையனுக்காகவோ அவங்களோட பொண்ணுக்காகவோ வேற ஊரில் போய் தங்கியிருந்து வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு, அதாவது ஷிஃப்ட் ஆயிடுறாங்க, 2 வருஷத்துக்கு ஷிஃப்ட் ஆகி அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஒரு டெடிகேஷனாக இருக்காங்க. அவங்களோட தியாகம்லாம் என்ன ஆகிறது, ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, இதில் இவ்வளோ அலட்சியமாக ஒரு பதில் சொல்கிறாங்க. இந்த அகாடமி, அதாவது அந்த என்டிஏ இப்படி ஒரு பதில் சொல்கிறாங்க. இதை இந்த மாதிரி முறைகேடு இல்லாமல் அடுத்த தடவை எக்ஸாம் நடக்கும் போது அடுத்த தடவையாவது எக்ஸாம் எந்த ஃப்ராடும் நடக்காமல் நேர்மையாக நடக்கணுங்கிற என்னோட கோரிக்கையை இங்கே பதிவு பண்ணுறேன். உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோ பார்க்கணுன்னா கொஞ்சம் கேளுங்களேன், ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.